வணக்கம். இன்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் தினமும் சொல்லும் ஒரு சின்ன மந்திரம் உங்கள் வாழ்க்கையை மாற வைக்க போகுது. நீங்கள் நம்ப தேவையில்லை, ஆனால் ஒரு டைம் முயற்சி பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறதுல தப்பில்லை. இந்த மந்திரத்தை 21 நாள் நீங்கள் தினமும் கண்டினியூஸாக சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா அதோட ரிசல்ட்டை ரொம்ப விசிபிளாக நீங்களே பார்ப்பீங்க. உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ப்ராப்ளம்ஸ் இல்லாதவங்க யாருமே இல்லை. ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு எல்லாமே இருக்குது. மணி ப்ராப்ளம்ஸ், லவ் ஃபெயிலியர், ஃபேமிலி இஷ்யூ, இது எல்லாமே நார்மல் தான். ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, சில பேர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, சில பேர் பிரேக் ஆகிடுறாங்க. அந்த ஸ்ட்ரென்த் எங்கேருந்து வரும் தெரியுமா? அது மைண்டில் இருந்து தான் வரும். எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட மைண்ட் செட் தான். நம்மளோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆச்சுன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதுக்கான மந்திரம் தான் இது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ரொம்ப டஃப்பாக இருக்குமோ, ஈஸியாக நம்மளால் சொல்ல முடியாதோ அப்படிலாம் நினைக்காதீங்க. இது பெரிய ஸ்லோகம்லாம் இல்லை. இது ஈஸியாக சொல்ல முடியும். நீங்கள் இதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரே ஒரு மந்திரம் சூஸ் பண்ணுங்கள், போதும். ஃபஸ்ட்டு, ஓம் முருகா என் வாழ்வு உயரட்டும். செகண்டு, ஓம் நம சிவாய மன அமைதித்தா. மூணாவது, ஓம் விநாயகா தடைகள் நீக்கு. நான்காவது, ஓம் சக்தி எனக்கு தைரியம் தா. ஐந்தாவது, ஓம் லக்ஷ்மி எனக்கு செல்வங்களை அள்ளித்தா. ஓம் சரஸ்வதி அறிவு வளரட்டும். ஓம் மனுமணி எனக்கு தைரியம் கொடு. ஓம் கிருஷ்ணா என் மனசு சந்தோஷமாக இருக்கட்டும். ஓம் முருகா நான் வெற்றி பெறுவேன். ஃபஸ்ட்லேயோ லாஸ்ட்லேயோ ஓம் முருகான்னு ஏன் சொல்கிறேன் தெரியுமா? தமிழ் கடவுள் முருகரை விட பவர்ஃபுல்லாக வேறு யாருமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவரை நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லா துன்பங்களும் உங்களை விட்டு விலகி போகும். ஓம் முருகாவை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் கவலைப்படாதீங்க. இதை எப்படி சொல்லணும்னு நான் சொல்கிறேன். காலையில் எழுந்ததும் ஓகே, காலையில் கூட வேண்டாம், நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி கூட ஒரு 108 தடவை இதை சொன்னால் போதும். ஓம் முருகானோ, ஓம் விஷ்ணுனோ, ஓம் கிருஷ்ணானோ, ஓம் மகாலட்சுமினோ, என்ன வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி சொல்லலாம். ஆனால் 108 தடவை மனப்பூர்வமாக ரொம்ப ரொம்ப காமாக கம்போஸ்டாக சொல்லணும். ஃபோனை எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு சொல்லாதீங்க. மைண்டு முழுக்க அந்த வார்த்தை இருக்கணும். மைண்டு மனசு நிறைஞ்சிருக்கணும். முதல் 2-3 நாளில் சேஞ்ச் தெரியாது, ஆனால் ஸ்லோலி உங்கள் மைண்டு காமாக ஆரம்பிக்கும், கான்ஃபிடென்ஸ் வரும். அப்போவே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இந்த மந்திரம் வேறு லெவலாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. நம்பிக்கையோட இதை ஒரு 21 நாள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்கள் திங்கிங் சேஞ்ச் ஆகும். அதுதான் லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு மொதல் ஸ்டெப். மந்திரம் மேஜிக்லாம் இல்லை, ஆனால் அது உங்கள் மைண்டை பவர்ஃபுல் ஆக்கிறதுக்கான ஒரு டூல். இப்போது உங்களுக்கு மைண்ட் அப்செட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் லைஃப் ராங் பாதையில் போகுதுன்றதுக்கான சைன் கிடையாது. உங்கள் லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது அப்படின்றதுக்கான ஒரு சிக்னல். நினச்சி பாருங்கள், ஈஸியாக கிடைக்கிற விஷயத்துக்கு வேல்யூ இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுறீங்களோ அப்போது எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் நார்மலாகும். ஃபீல் பண்ணுறப்ப பெயின் தான், ஆனால் அதுவே நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான ஒரு ட்ரைனிங். உங்களை யாராச்சும் ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. அதனால் உங்கள் வேல்யூ குறைய போகிறதும் கிடையாது. அவங்களுக்கு உங்கள் வேல்யூ புரியல, அவ்வளோதான். என்னால் இப்போதைக்கு உங்கள் மென்டாலிட்டியை புரிஞ்சிக்க முடியல, ஆனால் நீங்கள் சும்மா இல்லை. நீங்கள் எப்பப்பெல்லாம் லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்பப்பெல்லாம் நீங்கள் பில்ட் ஆகிட்ருக்கீங்க. லைஃப்பில் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறது கூட ஒரு ப்ராக்ரஸ் தான். நீங்கள் ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் சிம்பிளாக ஒரு 3 லைன் சொல்கிறேன். என்ன நடந்தாலும் நான் திரும்ப ஏஞ்சிடுவேன் உங்களுக்குள்ளேயும் நீங்கள் சொல்லிக்கோங்க. என் டைம் வரும், கண்டிப்பாக வரும்னு சொல்லுங்கள்.
எப்போவும் உங்களை நீங்கள் பெட்டராக யோசிச்சுக்கிட்டே இருங்க. நான் என்ன எப்போவும் ப்ரூவ் பண்ணுவேன்னு நம்புங்க. கடைசியில் ஒரு ஸ்ட்ரைட்டான ட்ரூத் சொல்கிறேன் கேளுங்க. உங்களை யாரும் சேவ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. உங்களால் மட்டும்தான் சேவ் பண்ண முடியும். இதுவும் கடந்து போகும்னு நம்பிட்டு போயிட்டே இருங்க. அழணும்னு தோணுதா, அழுதுருங்க. அது கூட ஒரு ரிலாக்ஸேஷன் தான். நீங்கள் யாருக்கும் இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபீலிங்ஸ் எல்லாம் கழட்டி தூர போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அதை விட பெருசு வேறு எதுவும் இல்லை. எப்போவுமே நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் கூட நீங்கள் இருக்கீங்க. அதை நீங்கள் நம்புங்க. அதை விட பெருசு வேறு எதுவும் இல்லை. இப்போ யாரும் இல்லைன்னு தோணலாம், ஆனால் கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் முகத்தை ஒரு நிமிஷம் பாருங்கள். உங்களுக்காக நீங்கள் இருக்கீங்கன்னு நம்புங்க. உங்களை நீங்களே நம்புறது தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட். லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்கன்றவங்க டெம்ப்ரவரி தான், ஆனால் உங்களுக்கு நீங்களே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் லைஃப் லாங் வரும். அதை மறந்துடாதீங்க. கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு 3 லைன் சொல்லுங்கள். நான் போதும், என்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் லைஃப் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் மாறும். இதை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லுங்கள். கடைசியில் அதுவே உண்மையாயிடும். அதை விட பெருசு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது.